வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அவர்கள் சுக்குமமாக என்னுள் இருந்து இன்றைய சிந்தனை வழங்குவராக. இறையொருளும் குருவருளும் காப்பாக அமையமாக. உன்னுள்ளே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னே, எடுத்த மனித பிறப்பு எழுதியதே முழுமை. வாழ்க வளமுடன். ஆசான் அவர்கள் வாழ்க்கை மலர்களில் நாளொரு நற்சிந்தனையாக இன்று நவம்பர் 23. இன்றைய தலைப்பு 4 வகை பேர்கள். மனிதன் பிறந்தது முதல் இறக்குற வரைக்கும் அவனுக்கு மனநிறைவோடு மன அமைதியோடு வாழறதுக்கு 4 வகை பேர்கள் தேவைன்னு சொல்கிறார் மகரிஷி. அறம், பொருள், இன்பம், வீடு பேருன்னு. இது 4மே அறநெறி வழுவாத வாழணுன்றார், ஈட்டணும் அப்படின்றாரு. அப்போ ஒன்றில் ஒன்று கெடாமல் இருக்கணும்னு சொல்கிறாரு. இப்போது முதல்ல அறத்தை பற்றி பார்ப்போம். அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொல்கிறாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 வகை பிரிவாக பிரிச்சிருக்காரு. 1330 திருக்குறள் இருக்குது. இதில் அறத்துப்பால் 38 அதிகாரம், பொருட்பால் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் 25 அதிகாரம். இதில் அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதை மரத்தினூங்கு இல்லை கேடுன்றாரு. அறம் செய்த விட இன்பம் வேறு எதுவுமே கிடையாது, அதை மறக்கிறதுனால துன்பம் அதை விட எதுவும் கிடையாதுன்ற மாதிரி பொருளுங்க. நம்ம மகரிஷி தான் அறத்துக்கு அறநெறி வாழ்க்கைன்னு வாழ்க்கை தத்துவத்தில் ஒழுக்கம், கடமை, ஈகன் 3 சொல்லியிருக்காரு. ஒழுக்கத்துக்கு என்ன டெஃபினிஷன்? எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவுக்கோ துன்பம் தராத செயலெல்லாம் ஒழுக்கம். நம்ம மகரிஷி மாதிரி இந்த டெஃபினிஷன் யாருமே எதுவுமே ஒழுக்கத்துக்கு கொடுத்ததே கிடையாதுங்க. அதே போல் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் வீருன்னு ஓம்பப்படும் சொல்லுவாங்க. இந்த ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிச்சு வாழணும். அடுத்து கடமை. கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு கீதையில் சொல்கிறாங்க. கடமை செய்து மட்டும்தான் நம்ம வேலை, பலனாக வர்றது இறைவனும்னு மகரிஷி சொல்கிறாரு. 5 வகை கடமைன்னு சொல்லியிருக்கார். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகுன்னு 5 வகை கடமையும் சொல்லியிருக்காரு. அதாவது உனக்கும் நல்லதா ஊருக்கும் நல்லதா நினைப்பதும் செவி நித்திய கடன் அப்படின்னு மகரிஷி ஒரு பாடலில் சொல்கிறாங்க. 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்லையான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்னன்னா, முதல்ல ஒரு காசு பெற்றவங்களுக்கு கடன் அடைக்கணும், அதை நம்ம பாதுகாக்கணும். பெற்றவங்கள பாதுகாத்து ஒரு கடன், அதுக்கு ஒரு காசு. 2வது வாழ முடியாத வாழ இல்லாத வாழ்க்கை இழந்து வந்த சகோதரி வீட்டில் இருப்பா, அவளை பார்த்துக்கிறது தர்மம், தர்மத்துக்கு ஒரு காசு. 3வது தன்னை நம்பி வந்த மனைவியை பாதுகாக்கிறது நம்ம கடமை, அது மனைவிக்காக ஒரு காசு. 4வது பெற்ற பிள்ளைகள் நம்ம எதிர்கால சேமிப்பு, அவங்கள பாதுகாக்கிறது கடமை, அதுக்கு ஒரு காசு. இதுதான் 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்லையான்னு சொல்லுவாங்க. இந்த 4 காசு கடமையை நம்ம ஒழுங்காக செய்யணும், நேரத்தோடு செய்யணும், காலத்தோடு செய்யணும். காலத்தை செய்து கடமையில் உணர்ந்துடு, உனக்கும் நல்லது ஊருக்கும் நல்லதுன்னு மகரிஷி சொல்வார். காலம் தவறி செய்கிற கடமை எதுவுமே பலன் அளிக்காதுன்னுவாங்க. அடுத்து ஈகை. ஈகை செய்யறதுனால பெறுபவங்களுக்கும் லாபம், சந்தோஷம், கொடுக்குறவங்களுக்கும் மன நிறைவு ஏற்படும். அதாவது ஒருத்தர் கொடுக்காத செல்வம் என்ன ஆகுனா எட்டி மரம், ஒரு ஊரில் யாருக்கும் பயன்படாத எட்டி மரம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. தேவைப்படுறவங்களுக்கு உதவிப்படுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம செய்யணும். நல்லா இருக்கிறவங்களை கூப்பிட்டு விருந்து வைக்கிறதெல்லாம் அது ஈகை கிடையாது. ஈகைன்றது இல்லாத பொருளாலோ அறிவாலேயோ உடல் உழைப்பாலேயோ நம்ம இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கறதுனா ஈகை. ஈகை செய்ததுனால நம்மளுக்கு, அதாவது பசுவுக்கு வாயில் புல் கொடுத்தா மடியில் பால் கொடுக்கும், ஏழைங்களுக்கு கொடுக்குறது இறைவனுக்கு செய்யுதுன்னு சொல்லுவாங்க. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னுவாங்க. அதனால் ஈகை நல்லாவே இருக்கும். எல்லா கிராமத்தில் வாழங்க அனைத்துமே அத்தை நான் சாக்கில் தண்ணி ஊற்றுமா ராத்திரி கேட்பா, அத்தை என்ன சொல்லுவாங்க, 10 மணி பஸ் போட்டோம் அப்புறம் ஊற்றலாம் அப்படின்வாங்க. ஏன்னா கடைசி பஸ்ஸில் வரவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு அவ்வளோ தர்ம சிந்தனை. ஆனால் இப்போ அந்த ஈகைன்ற எண்ணமே இல்லை. ஃபோன் பண்ணிட்டு தான் போனோம், யாரா திடீர்னு நான் வெளியே இருக்கிறேன் போகிறேன் அப்படின்வாங்க. அப்படியே வெளியே அந்த நாளில் எல்லோரும் திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க வழிபோக்குறவங்க படுக்கிறதுக்கு. இப்போது எல்லாம் சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு யாரும் உள்ளே வராத நாய்களை வேறு காவலுக்கு வச்சுட்டு இப்படி இருக்கிறோம். நம்ம இந்த ஈகைன்ற தன்மையே மோதி போச்சு. விளம்பரத்துக்காக நம்ம எல்லாமே ஈகை பண்ணிகிட்ருக்கோம். அந்த அன்னதானம்ன்ட்டு எல்லா தானமும் பண்ணுறாங்க, வஸ்திர தானம், அதே புகழுக்காக விளம்பரத்துக்காக தான் செய்கிறாங்க. திருவண்ணாமலையில் கொடுக்குற அன்னதானம் அவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. இது தேவையே இல்லை. அது இருக்கிறவங்களுக்கு நம்ம தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஈகைக்கு சொல்லுவாங்க. ஒழுக்கம் கடமை ஈகைன்னு அற வாழ்க்கையில் போயிடுச்சு. அடுத்து அறம். பொருள். பொருள்னா என்ன? பொருள்னா எது நிலையாக இருக்குதோ எது அழியாது இருக்குதோ அதுதான் பொருள் நம்ம மகரிஷி சொல்கிறாரு.
இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குது, ஒரு பூ இருக்குது, அது நெருப்பில் போட்டால் பொசிஞ்சிடும், அணுக்கள்லாம் தனித்தனியாக போயிடும். அப்போ அது பொருளா நிகழ்ச்சியான்னு கேட்டால் அது நிகழ்ச்சி. பொருள்னா அழியாது இருக்குது. இறைவன் ஒருத்தன் தான் சுத்த வெளி, இறைநிலை தான் அழியாத ஒரே பொருள் சொல்கிறாங்க. நம்ம தூக்கிறது எல்லாமே பொருள், அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்பம். இன்பம்னா என்ன? எதுவுமே அளவு முறையோடு தூக்கும் போது இன்பமாக தான் இருக்கும். அளவுக்கு மீறி போனால் அதுவும் துன்பமாக மாறிடும். விவேகானந்தர் சொல்கிறாரு, இறைவனிடம் நான் செல்வத்தை கேட்டேன், என்னை கடினமாக உழைக்க வச்சாரு. அமைதியை கேட்டேன், அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்ய வச்சாரு. மகிழ்ச்சியை கேட்டேன், மகிழ்ச்சியற்ற மனிதர்களை கேட்டார். நான் கேட்ட எதையுமே கொடுக்கல, ஆனால் எனக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்தாரு. எனக்கே இன்னும் வேணும் இன்னும் வேணும் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார். அதுபோல் நம்ம போதுன்ற மனநிறைவு தான் இன்பம் அப்படின்னு சொல்லுது. அறம் பொருள் இன்பத்தை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்து வீடு. வீடு பேர் என்னன்னா, நம்ம இருக்கிறதெல்லாம் வீடுன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம சுத்த வெளியில் பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த பூமி எங்கே இருக்குன்னா சுத்த வெளியில் மிதந்துட்டுருக்கு. அதாவது பால்வெளி மண்டலத்தில் பூமி வந்து சூரிய மண்டலத்தில் 3வது வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கு. அந்த பூமி எங்கே இருக்குன்னா சுத்த வெளியில் மிதந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையும் தாங்கி இருக்குது சுத்த வெளி. அதுதான் வீடு. வீடு இல்லாத வீடு தான் நம்மளுக்கு சொந்த வீடு, அதுதான் வீடு. நம்ம இப்போ வந்து நாடக மேடையில் நடிச்சிட்ருக்கோம். எல்லாமே உலகம் என்ற சத்திரத்தில் நம்ம எல்லாமே வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அறவழியில் பொருளும் இன்பமும் பெற்று தூக்கும் போது தான் அறிவுக்கு வீடு பெருக்கிட்டுன்றாங்க. வீடில்லா வீட்டின் வெட்ட வெளியே தான் அறிவே அறிவாக தானாக உணரும் போது வீடு பெரு கிடைக்குதுன்றாங்க. பிரிவின் பெருநோக்கத்தை எழுத அறத்தின் மூலம்தான் பொருள் இன்பம் வீடு பேர் இவைகளை பெறுவோம், வளமுடனும் நலமுடனும் நிறைவுடனும் வாழ்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி கூறி என்னை உரை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.